நம்பவே கூடாத ஆட்களை கண்டுபிடிக்கிறது எப்படி? இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு உயிர் பிழைக்கும் போராட்டம். சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டேஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகிய நண்பர்கள் ஞாபகம் இருக்கா? ஒரு ரூபா மிட்டாய பாதியா உடைச்சு சாப்பிட்ட அந்த நாட்கள்ல இருந்த நிம்மதி இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கா? ஏன் அந்த நிம்மதி போச்சுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம வளர வளர நம்ம வாழ்க்கையில சில விஷ பாம்புகளை நாமே தெரியாம உள்ள விட்டுட்டோம். எல்லாரும் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க? எல்லார் மேலையும் அன்பை காட்டுங்க, எல்லாரையும் நம்புங்க, தப்பு பண்ணா 2வது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அத்தனை பேரும் நமக்கு ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டு செம்மறி ஆடுகள் மாதிரி நாம நம்மளையே ஏமாத்திக்கிட்டோம். உண்மையை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லணும்னா கணிதமும் காலமும் யாரையும் மன்னிக்காது. நீங்க அவங்களோட சுயரூபத்தை புரிஞ்சு சுதாரிக்கிறதுக்குள்ள உங்க நிம்மதி, பணம், சந்தோஷம் எல்லாமே நாசமாகி இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். ரொம்ப தாமதமாகிடுச்சு. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி துரோகம் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியாம ஒரு ரகசியமான 7 கட்ட சுழற்சியை ஃபாலோ பண்றாங்க. அந்த பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க தான் இந்த கேம்ல கிங். அந்த ரகசியத்தை வீடியோவோட கடைசியில சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிற 10 பயங்கரமான அறிகுறிகளை பார்க்கலாம். 1. ரெட்டை முகம். இவங்க உங்க முன்னாடி தேன் ஒழுக பேசுவாங்க. உங்களை விட்டா ஆளே இல்லைன்னு உசுருங்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க இல்லாதப்போ டீ கடையிலயோ இல்ல ஆபீஸ் கேன்டீன்லயோ உங்களை பத்தி தப்பா பேசி குழி பறிப்பாங்க. இதுல என்ன சைக்காலஜி இருக்குன்னு புரியுதா? உங்ககிட்ட வந்து மத்தவங்களை பத்தி கேவலமா பேசுற ஒருத்தர் கண்டிப்பா மத்தவங்க கிட்டையும் போய் உங்களை பத்தி கேவலமா தான் பேசுவார். இதுதான் உலக வழக்கம். 2. ஓவரா வழியுறது. எல்லாரும் நல்லா பேசுறவங்க கிடையாது. ஆனா சில பேர் பார்த்த உடனே ரொம்ப ஓவரா வழியுறுவாங்க, ஐஸ் வைப்பாங்க. உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் இவ்வளவு நல்லவங்களா நடிக்கிறாங்கன்னு என்னைக்காவது தோணிருக்கா? ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். சீக்கிரமே அவங்க சாயம் வெளுத்துடும். 3. 4 பேர் முன்னாடி மாறிடுவாங்க. உங்ககிட்ட தனியா பேசும்போது ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆனா கூட்டத்துல 4 பேர் முன்னாடி உங்களை பார்த்தா யாரோ முகம் தெரியாத ஆளை பார்க்கிற மாதிரி கண்டுக்காம போவாங்க. உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. இவங்களுக்கு உங்க மேல பாசம்லாம் கிடையாது. தேவை இருந்தா வருவாங்க, காரியம் முடிஞ்சா கழட்டி விட்டுருவாங்க. இது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? 4. ஈரக்குலையே இல்லாதவங்க. நம்பிக்கையான ஆட்கள். மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு ரத்தமே இருக்காது. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிப்பாங்க. சுயநலம் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியும். இவங்களை எல்லாம் நம்பி கூடவே வச்சுக்கிறது நம்ம கழுத்துல நாமே கத்தி வச்சுக்கிற மாதிரி. 5. வயிற்றுல விஷயமே தங்காது. நம்ம ரொம்ப நம்பி ஒரு ரகசியத்தை இவங்க கிட்ட சொல்லுவோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த விஷயம் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி ஊர் முழுக்க பரவி இருக்கும். இவங்களுக்கு ஒரு ரகசியத்தை காப்பாத்தவே தெரியாது. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மத்தவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதனால உங்க ரகசியங்களை யார்கிட்ட சொல்றீங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. எல்லாரும் உங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க தகுதியானவங்க கிடையாது. 6. கண்ணுல விரலை விட்டு ஆட்டுறது. உங்க நம்பிக்கையை சம்பாதிச்ச பிறகு இவங்க மெதுவா அவங்க வேலையில ஆரம்பிப்பாங்க. சைட் கேப்ல நம்மளையே பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. நீங்க எப்பவாவது உங்களுக்கே தெரியாம ஒரு பொம்மை மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு பாஸ்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா ரிமோட் அவங்க கிட்ட இருக்கும். உங்க உள்ளுணர்வுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணும். அந்த குரலுக்கு காது கொடுங்க. 7. பேச்சுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு வேஷம். எல்லாரும் தப்பு பண்ணுவோம், அது சகஜம். ஆனா இவங்க எப்பவும் இப்படித்தான் இருப்பாங்க. பசோந்தி மாதிரி நிறம் மாறுவாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு அப்படியே மாத்தி பேசுவாங்க. இவங்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க முடியாது. சொன்ன சொல்லை காப்பாத்துறவங்க தான் நம்பிக்கையானவங்க. 8. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். இவங்க தப்பே பண்ணாலும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க. இல்லன்னா உங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்கறது இவங்க அகராதியிலேயே கிடையாது. இவங்க தான் எப்பவும் கரெக்ட்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி. 9. நம்ம சொல்றத காதுலயே வாங்க மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அதை மதிக்கவே மாட்டாங்க. உங்களை கட்டாயப்படுத்துவாங்க. எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீங்க அவங்க பேச்ச கேட்கலன்னா உங்ககிட்ட பேசாம மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு தேவை உங்க மேல இருக்கிற அதிகாரம் மட்டும்தான். 10. புழுகு மூட்டை. இவங்க எப்ப பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க சொல்ற பொய்யை அவங்களே நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. தப்பு பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி சீன் போடுவாங்க. இவங்க பேசுற பொய்ய பார்த்து சில சமயம் நாமளே குழம்பிடுவோம். இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 7 கட்ட ரகசிய சுழற்சியை பத்தி சொல்றேன். அறிமுகம், நம்பிக்கை, அதிகாரம், ஏமாற்றம், குழப்பம், துரோகம், விலகல். இதுதான் அந்த பேட்டர்ன். ஒரு நல்லவரா உங்க வாழ்க்கையில நுழைஞ்சு உங்களை நாசமாக்கிட்டு போறதுதான் அவங்களோட ஒரே வேலை. இப்ப கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற யாராவது ஞாபகத்துக்கு வர்றாங்களா? இதெல்லாம் மத்தவங்களை குறை சொல்றதுக்காக இல்ல, உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக. உங்களுக்கு நீங்க தான் துணை. எல்லாரும் உங்க நேரத்துக்கும் அன்புக்கும் தகுதியானவங்க கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்போ சாதாரண ஆட்கள் கிடையாது. இப்போ உங்களுக்கு உண்மையான மேட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும். உலகத்துல நடக்கிற பல உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.
மத்தவங்களை விட நீங்க இப்போ ரொம்ப உஷாரா இருக்கீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஒரு விஷயத்த நான் பாதியிலேயே விட்டுட்டேன், கவனிச்சிங்களா? உங்களை ஏமாத்துற அந்த ஆள் வெளியில எங்கேயோ இல்ல, உங்க கூடவே, உங்க வீட்லயே கூட, இல்ல உங்க பக்கத்து சீட்ல கூட இருக்கலாம். அந்த முகமூடி போட்ட துரோகி யாரு? அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை உங்ககிட்டயே விட்டுடுறேன். எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஏமாற மாட்டீங்கன்னு அர்த்தம். அதனால கமெண்ட்ல நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நாமும் ஒரு விழிப்புணர்வான சமூகத்தை உருவாக்குவோம்.